இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் லூக்கா 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார்னு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற நாட்கள் கிரைஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறோம், நிறைய இயேசு கிறிஸ்துவ அறிந்திருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், நம்ம ஒரு ஜெபம் பண்ணால், நம்ம ஒரு காரியங்கள் செய்தால், தேவனோடு இடைப்பட்டு கொண்டால், தேவனை குறித்து அறிந்தவர்கள் நம் மனுஷரிடத்தில் சொல்லும் பொழுது அற்புதம் அடையாளம் நடக்குமா, ஒரு மாற்றம் நடக்குமா, இல்லை நான் காரணம், யாராவது ரட்சிக்கப்படுவாங்களா, அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும். அப்போ இதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஆழமாக சொல்ல போனால், நாம் காரணம், நம்முடைய விசுவாசம், நம்முடைய எதிர்பார்ப்பு இதெல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு தேவன். என்ன மாதிரி காரியத்துக்குன்னா, இதில் ஒரு ஆள் பேரலைஸ்டாக இருக்கிறான், எத்தனை வருடங்களோ பேரலைஸ்டாக இருக்கிறான். ஆனால் அவனை ஒரு மினிமம் 4 பேர் என்ன பண்ணுறாங்க, தூக்கி தேவனுக்கு முன்பாக கொண்டு வைக்கிறான், இயேசு கிறிஸ்து முன்பாக. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசத்தை பார்த்தல்ல, அந்த 4 பேருக்கு விசுவாசத்தை பார்த்து அவனுக்கு விடுதலை கொடுக்குறான். அதுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் செய்கிற முதல் காரியம், பாவங்களை அவன்கிட்ட மாற்றிக்கிறார், மன்னிக்கிறார். அப்போ ஒரு ஆளுக்கு விடுதலை பெறணும்னா அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணணும்னா, பாவத்திலேருந்து முதல்ல விடுதலை பெறணும். பாவத்திலேருந்து விடுதலை பண்ணுறவனுக்கு தான் தேவன் அதுக்கு பிற்பாடு அவனுக்கு ஒரு விடுதலை கட்டளை எடுக்கிறார். பாவத்திலேருந்து விடுதலை பெறது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது. எப்பா நீ தான் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும், உங்கள் பாதத்தில் வந்திருக்கிறேன். இதுக்கு யார் உதவி செய்தான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர். அப்போ இந்த காலகட்டத்திலையும் நம்மளை சுற்றி நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள் காரணம் இன்னொரு ஆளுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எப்படி உண்டாகும். அவனோட பாவத்திலிருந்து வெளியே வருகிறதுக்கு இந்த 4 பேர் உதவி செய்தாங்க. அவங்க வாழ்க்கை மாறுவதற்கு இந்த 4 பேர் உதவி செய்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 பேர் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, அவங்க நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, அவங்க ஸ்டடீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு உள்ள என்ன டேலண்ட் இருந்தோ அதை வெளிப்படுத்தினப்போ அவங்க ஒரு விடுதலை சம்பவிச்சு. எல்லாத்துக்கும் மேலே இந்த 4 பேருக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவிட்ட இவனை கொண்டு போய் விட்டால் கண்டிப்பாக என்ன நடக்கும், ஒரு மாற்றம் நடக்கும். நம்ம நிறைய பேர் அந்த ஒரு விசுவாசம் இல்லாமல் தான் இருப்போம். இயேசு கிறிஸ்துவிட்ட கொண்டு போனால் ஒரு மாற்றம் நடக்குமா, அவன் என்ன நினைப்பான், என்னை குறித்து மாற்றம் நடக்கலைன்னு என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி சிந்தனைகள் நிறைய இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, டேக் எ ட்ரை. ஒரு ட்ரை பண்ணுறனால, ஒரு ட்ரையல் எடுக்கிறனால ஒன்றும் குறைஞ்சி போகிறது கிடையாது. ஒரு ஆளுக்கு வாழ்க்கை மாறும்னு பார்த்தீங்கன்னா, மாற்றம் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க ஒரு ட்ரையல் எடுக்கிறதுல தப்பே கிடையாது. அந்த ட்ரையல் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த 4 பேர் அவனை இந்த கட்டிலோட தூக்கி மேற்கூரையை திறப்பாக்கி அவனை நேர இயேசுவின் பாதத்தில் கிட்ட கொண்டு வச்சாங்க. அது ரிஸ்கான காரியம். ஒரு வீட்டுக்கு மேற்கூரையை உடைக்கணும், 4 பேர் அவனை தூக்கணும், கரெக்டாக லெவல் பண்ணி கரெக்டாக கீழே இறக்கணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 80 கிலோ இருப்பாங்க. கட்டிலோட கீழே இறக்கணும்னு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ரிஸ்க் எடுத்தாங்க, டைம் ஒதுக்குனாங்க. அவங்களுக்கு நேச்சுரலி அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலைக்கு போகாமல் சம்டைம் இந்த திமிர்வாதம் கூட ஸ்பெண்ட் பண்ணி இயேசு கிறிஸ்துவ குறித்து நான் திமிர்வாதன்ட்ட பேசி, திமிர்வாதக்காரன் அதை நம்பத்தக்க வண்ணமாக வசனத்தை போதித்து, அந்த வசனத்தின் மூலியமாக நீ வா, தேவன் உனக்கு விடுதலை கொடுப்பார், கண்டிப்பாக விடுதலை கொடுக்குறவர் தான். அவர்கிட்ட போனால் நிறைய பேர் விடுதலை வாங்கியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற இடத்துல அவர் ஒன்றும் புறம்பே தள்ள மாட்டார். ஒருவேளை அநேக சாட்சிகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்குற வசனங்களை போதித்து திருப்பி இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தப்போ ஒரு விடுதலை அங்கே என்ன நடக்குது, ஒரு மாற்றம் நடக்குது. அதுக்கு காரணமாக இருந்தது அந்த 4 பேர். அது நம்ம வாழ்க்கையிலையும் நாம் காரணமாக இருந்து ஒவ்வொரு ஆட்களை ரட்சிப்பின் பாதை நடத்துவதற்கு தேவன் நமக்கு பலனை கொடுத்துருக்கிறார், வசனத்தை கொடுத்துருக்கிறார், ஞானத்தை கொடுத்துருக்கிறார், நேரத்தை கொடுத்துருக்கிறார். அதை வீணடிக்காமல் அதை நம்ம அசட்டை பண்ணாமல் கண்டிப்பாக செய்கிறதா இருந்தால் அநேக பேர் தேவனுக்குள்ளாடி ரட்சிப்படைய மெயினாக விசுவாசத்தின் மூலியமாக பாவத்திலேருந்து ஒருத்தவங்க வெளியே வருவாங்க. அந்த ஒரு விடுதலை முதல்ல கொடுக்குறப்போ அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். ஆமென்.